அனைவருக்கும் வணக்கம். மனிதம் துவங்கப்பட்டு 1 மாதம் நிறைவு பெற்றது. இதை விழா போல் கொண்டாடி மதியம் ஒருவேளை சமபந்தி விருந்து உங்களைப் போன்ற அனைத்து நல்ல உள்ளங்களாலும் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுமார் 600 நபர்களுக்கு உணவு வழங்கிய மனிதநேயர்கள் திரு வா. செல்வகுமார் அவர்கள், திரு மதன்ராஜ் அவர்கள், திரு மகேஷ் குமார் அவர்கள், இவர்களுக்கு மனிதம் சார்ந்து நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாற்றுத்திறனாளிகள், மாநகராட்சி ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், ஆதரவற்றோர், முதியோர் என அனைவரையும் முன்னிறுத்தி உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சி 154வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு வா. செல்வகுமார் அவர்கள், 155வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ராஜி அவர்கள், மனிதம் தொண்டு அறக்கட்டளை நிறுவன தலைவர் திரு ராஜா அவர்கள், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்க மாநில தலைவர் திரு வரதகுட்டி அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் திரு கோபிநாத் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் திரு தீபக் குமார் குப்தா அவர்கள், சிந்து கேட்டரிங் உரிமையாளர் திரு உன்னி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தமைக்கு மனிதம் தொண்டு அறக்கட்டளை சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதம் வளர்ப்போம், மனதால் சிறப்போம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடும் மனிதம், பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம், பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம், என்றும் ஏழையின் பசியை போக்கிடவே கைகள் கோக்கும் மனிதம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடும் மனிதம். இந்த பூமியில் பிறந்த அனைவருமே சொந்தம் அல்லவா? அதில் மனித தன்மை இருப்பவர்கள் தெய்வம் அல்லவா? தெய்வத்தை கல்லில் தேட வேண்டாம், மனிதன் ஆகுங்கள். இந்த பூமியில் நாமும் உள்ளவரை மனிதம் போற்றுங்கள். கருணை உள்ளம் காணும் ஏழை கண்களில் ஆனந்தம் என்று பசியை தீர்க்கும் மனிதத்துக்கோ என்றும் என்றும் ஆனந்தம், என்றும் என்றும் ஆனந்தம்.